4 மணிக்கு எழுப்பி விட்டா மேக்கப் போட்டு தூங்குறத பாரு. அனிதா, கொஞ்சம் எழுந்திரிமா, நேரம் ஆகுதுல்ல. வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பா? கனவுல யாரு? ஆரியாவா? சூர்யா. இந்த மாதிரி தான் சின்ன வயசுல நானும் கனவு கண்டுட்டு இருந்தேன். பலிச்சுச்சா? வலிச்சுது. வலிச்சுதா? ஆமா, எங்க அம்மா அடிச்சது. இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னதால. கனவு கண்டதை சொன்னதுனாலே அடிச்சாங்க? கனவு கண்டுட்டு சொன்ன வேலையை செய்யாம இருந்ததால. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அதத்தான் நானும் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாளாச்சும். செய்றேன். இந்தா இந்த தொடப்பத்தை பிடி. ஒரு இடத்த விடக்கூடாது, எல்லா இடத்தையும் கூட்டிடணும். அப்படியே தர பளபளன்னு மூஞ்சி மாதிரி இருக்கணும். மொத்தம் 5 கிலோ கூட்டணும்னு என்ன இருக்கு? இந்த அம்மாவை வச்சுக்கிட்டு உன வேலையா கொடுத்து சாப்பிடிக்குது. இதுக்கு எப்பதான் விடிவு காலம் வருமோ? ஐயோ பாட்டட வேறையா. பாத்திரம் நல்லா பளபளன்னு பளிங்கல்லு போல இருக்கணும். நான் கழுவுறேன்னா போதுமே, மொத்த பாத்திரத்தையும் எடுத்து கழுவ போட்டுரும். அப்பாடா, இது ஒரு வழியா முடிஞ்சது. அம்மா வா, நான் கப்பு. வா, ஒரு வழியா பாத்ரூமையும் கழுவியாச்சு. அம்மா, எல்லா வேலையும் முடிச்சிட்டியாடி? இன்னொரு வேலை மட்டும் சொல்லிடாதம்மா, நான் செத்துருவேன். அப்ப சொல்லுவேன். சும்மா ஃபன். நீ வேலை செய்யறதே ஒரு நாள், இவ்வளவு அலப்பற வேறைய. ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு உன் மாமியார் ராஜலட்சுமி இருந்திருக்கணும், அப்ப தெரியும். என்ன தெரியும்? உன் லட்சணம். அப்பாவை கமுக்கமா தனி கொடுத்தன கூட்டிட்டு வந்துட்டு அவரையும் ஃபாரின் அனுப்பிட்டு நல்லா சம்பாதிக்க வச்சுட்டு இந்த ஏரியாக்குள்ள சீட்டு போடுறேன்னு ஆரம்பிச்சு அதுலயும் சம்பாதிச்சு வட்டிக்கும் விட்டு என்ஜாய் பண்ற. வீட்டுக்கு வேலைக்கு ஒரு ஆள் போட்டாதான் என்ன? நீ எதுக்கு இருக்க? இனிமே இருந்தா தானே. நீ வேணான்னு சொன்னாலும் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வேலைக்கு ஓடுறேன். நீ வீட்லயே தனிமரமா கெட. ஏன் சிரிக்கிற? உனக்கு தான் படிப்பு சுட்டு போட்டாலும் வராதே. என்னோட வீக்னஸ் உனக்கு ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சோ? ஆமா. சரி, பேசி ஓப்பி அடிச்சது போதும். வெளியே வராண்டாவை யார் கூட்டுவா? அதுவுமா? அது மட்டும்தான். போமா, அம்மா மன்றத்துக்கு கிளம்பணும்ல. நீயும் மன்றமும். இந்த இத புடி, சீக்கிரம் போய் பாரு. நல்லா பெராக் பாத்துக்கிட்டு இருக்கிற. வேற வழி வேறையா? ஹே ராம், என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? அத்தைக்கிட்ட நான் சொன்னனே, சொல்லலையே அத்தை உன்கிட்ட? என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் பண்றாங்க பாரு. சரி, நீ எப்படி இருக்க? ஓகே தான். நீ? ஏதோ இருக்கேன். ஏன், என்னாச்சு? அதை விடு, நீ உள்ள வா. வாப்பா ராம, எப்படி இருக்க? நல்லா இருக்க அத்தை. உட்காருப்பா. அப்புறம் ஊர்ல ஆடு மாடு கோழி எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. சாப்பிட்டியா கண்ணு? முதல்ல பஸ் ஸ்டாண்ட்லயே சாப்பிட்டு தான் வந்தேன். சரி சரி, அவ இன்னும் சமைக்கவே இல்லை, அதான் சொன்னேன். இல்ல பரவாயில்ல. இந்த இருக்கிற ரூம் சும்மா தான் இருக்கு, யூஸ் பண்ணிக்க. எதுனாலும் கேளு, சரியா? சரிங்க அத்தை. ஆமா, எவ்வளவு நாள்ப்பா சென்னையில உனக்கு வேலை? ஒரு வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ள முடிஞ்சிடும். என்ன வேலை? நான் வேலை பார்க்குற கம்பெனியில் கிளைண்ட்டை டைரெக்டாக நான் தான் மீட் பண்ணி பேசுவேன். ஆர்டர் எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும். அதான். சேலரி எவ்வளோப்பா வருது உனக்கு? தெரிஞ்சுக்கதாண்டி. அது பிடிப்பெல்லாம் போக ஒரு 25,000 கையில் நிற்கும்.
இவ்வளோ மெட்ராஸ் வரைக்கும் அலைஞ்சும் 25 தான் வருமாக்கும். நான் வட்டிக்கு விடுறதுல இதை விட டபுள் மடங்கா வருமே. இப்ப ரொம்ப முக்கியம். சும்மா இருமா இப்ப. ராம், நீ உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்க. ஆ சரிப்பா, நீ உள்ள போப்பா. நானும் மகளிர் மன்றத்துக்கு போகணும். சரி தா. அடியே, ஒரு பையன் வீட்டில் இருக்கான். அடக்க ஒடுக்கமா நடந்துக்க, சரியா? ஏரியால திருட்டு வேற நிறைய நடக்குது. இவன் நல்ல பையன், உனக்கும் பிரச்சனை இருக்காது, வீட்டையும் பாதுகாப்பா வச்சுப்பான். அதனால தான் தங்க ஒத்துட்டேன். நீயும் வேலை வாங்கினா வாங்கிக்க, சரியா? மா, இப்படிதான் பேசுவியாமா நீ? போமா. உழைக்க தெரிஞ்சுக்க. சரி, வரேன். போய் தொலை போ. உனக்கு கேட்டுக்குமா? போய் பேச்சு கொடுப்போம். ராம், ஆ அம்மா கொஞ்சம் லூசு மாதிரி பேசும், தப்பா எடுத்துக்காத. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுனாலும் என்கிட்ட கேளு, சரியா? ஆ கடைசியா உனக்கு குமார் மாமா கல்யாணத்துல பார்த்ததில்ல? அது ஆமாம். அப்ப சின்ன பையன் மாதிரி இருந்த, இப்ப தாடியெல்லாம் வளர்ந்துருச்சு. உனக்கும் தான். ஆ, எனக்கும் தாடியா? இல்லை 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 இல்லை. நீயும் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு சொல்ல வந்த. ஆ சரி, நான் உன்னை கேட்குறேன், பொய் சொல்லாம சொல்லு. என்ன? காலையில நிஜமாவே நீ பஸ் ஸ்டாண்ட்ல சாப்பிட்டியா? உண்மைய சொல்லு. இல்லை, நான் பொதுவாகவே மார்னிங் சாப்பிட்றது இல்லை. ஓஹோ, அப்புறம்? நிஜமாதான். நீ ஃப்ரெஷ் அப் ஆகி இரு, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். இல்லை இல்லை வேண்டாம், இருக்கட்டும். பயப்படாத. என்ன, ரொம்ப கேவலமா சமைக்க மாட்டேன். ம், நீ ரெடியாகு, நான் வரேன். ஏய், என்ன மாப்ள, ரீச்டா? டேய் இப்போதான்டா. எங்க ரூம்ல தான் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்க இருக்கேன்னு லொகேஷன் அனுப்பு, வரேன். வாட்ஸ்அப் பண்றியா? டேய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் செட் ஆகிட்டேன், விடு. எங்க இருக்க இப்போ? அத்தை வீட்டில். ஓஹோ, அப்போ அத்தை பொண்ணு வீட்ல இருக்கேன்னு தெளிவா சொல்றா. ஆமாண்டா, இப்போ அதுக்கு என்ன? டேய் டேய், இந்த சின்ன வயசு கிரஷ்னு சொல்லிட்டு இருந்தியே ஒரு பொண்ண, அந்த பொண்ணு வீட்லயா? சொல்றா, அந்த பொண்ணு தானே? ஆமாண்டா, ஆனால் அதெல்லாம் இப்போ எதுவும் கிடையாது. ரைட்டு, விடு, என்ஜாய் பண்ணு. நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. உனக்கு நல்ல வேணும் தான், எனக்கு சந்தோஷம் தான். சரிடா, நான் கூப்பிட்றேன், வை. சரிடா, பார்க்கலாம். என்ன, சாப்பாடுலாம் ஓகேயா? நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூச்சப்படுறத நிறுத்து. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நொப்படிலாம் இல்ல, அத பார்த்தாலே தெரியுது. அது எப்படி உனக்கு பார்த்தாலே தெரியுது? நான் என்ன படிக்கிறேன்னு நீ நினைக்கிற? சைக்காட்ரிஸ்ட். அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இன்ஃபேக்ட் என்னோட காலேஜ்ல யார் யாரை லவ் பண்றாங்கன்னு பார்த்தே சொல்லிடுவேன். சோ என்ன லவ் சைக்காட்ரிஸ்ட்னு கூட சொல்லலாம். என்ன? ஒன்று சொன்னால் தப்பா எடுத்துக்காத. நான் வெளியில் ஸ்டே பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் என் அம்மா நான் சென்னை போகிறேன்னு சொன்னதும் அத்தைக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டு வராமல் போனால் நல்லா இருக்காதுன்னு தான் வந்துட்டேன். நினைச்சேன் நீ இப்படிதான் வந்திருப்பேன்னு. பட் ஃபீல் ஃப்ரீ. ஸ்கூட்டி வெளியில தான் இருக்கு. யாரையாவது மீட் பண்ண போறேன்னா வண்டி எடுத்துட்டு போ. பட் ஹெல்மெட் மஸ்ட். அண்ட் ஸ்லோவா தான் போகணும், புரியுதா? நீ என்ன ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பார்க்கறதுல நிப்பாட்டு. சின்ன வயசுல ஒன்னா உருண்டோடி விளையாடி இருக்கோம், ஞாபகம் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஏதோ ஸ்கூல் பாதியில சென்னை வந்துட்டதுனால வெறும் ஹாய் பாய்னு எப்பயாவது பார்க்குற மாதிரி ஆயிடுது. அதுக்காக நான் எதுவும் மறக்கலாம் செய்யல. நானும் மறக்கல. மறக்கலன்னா சரிதான். ஹலோ, சொல்லுடி. என்னடி பண்ணிட்டு இருக்க? வெட்டிதான். அப்போ கால் பண்ண அட்டனே பண்ணல? அதுவா, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க, அதான். கெஸ்டா? உன் வீட்டுக்கா? ஆமா. போய் சொல்லாதடி சும்மா. ஹே, அத்தை பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அத்தை பையனா? எனக்கு தெரியாம யாருடி? உனக்கு தெரிய வாய்ப்பில்ல. ஏய், இரு இரு இரு, உன் ஆல்பம்ஸ்ல பழைய போட்டோஸ்லாம் பார்த்தனே, உன் வீட்டில் வச்சு. ஆமா, பார்த்துருக்க. அதுல நீ குட்டியோன்னு இருக்கும்போது உன்னை கட்டி பிடிச்சு நின்றுட்டு இருந்தானே, அவனா? கோவில் திருவிழா போட்டோஸ்லடி. ஷார்ப்டி நீ. தேங்க்யூ.
அப்ப மேடமா கையில பிடிக்க முடியாது. ஏன்? முறை பையன் வேற, சொல்லவா வேணும்? ஏ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி, நல்ல பையன். நல்ல பையன் தான் நமக்கு தேவை. சும்மா இருடி, என் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சதுனால தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் இப்போதாண்டி எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அப்போ இதுதான் கரெக்டான டைம். எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். அட போடி நீ வேற. சொன்னா கேட்க மாட்டியே. சரி நான் அப்புறமா பேசுறேன், பை. டிடி இரு இரு. என்ன பண்ண போற? சமைக்க. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல இல்ல பரவாயில்ல. ஏன் நான் சமைச்சா சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல, நான் யார் சமைச்சாலும் சாப்பிடுவேன். அப்ப ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன். போ போ. ம். ம். வா 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 வா, இந்தா பிடி. என்னது இது? ப்ரான் பிரியாணி. ஆ. சாப்பிடுவல? பிரியாணின்னு நீ பேப்பர்ல எழுதினாலே நான் சாப்பிட்டுருவேன். அப்போ இரு, நான் போய் எழுதி கொண்டு வரேன். ம். எந்த வகை பிரியாணினாலும் சாப்பிடுவேன்னு சொன்னேன். அப்ப கொண்டு போ. தேங்க்ஸ் கூட சொல்லுங்க. அடி என்னையும் வந்து கடிக்கிறியா? ஓடு. அம்மாடி, நல்லா யார் பார்த்து. உனக்கு பிடிச்ச பாட்டா? எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு தான் இது. முடிஞ்சிருச்சு. ஏய், இந்த பாட்டு பிடிக்குமா? இப்பதான் பாக்குறேன் என்ன பாட்டுன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தெரியுமா? செம்மையா இருக்கும் கேக்குறதுக்கு. ரிமோட். இதனால தான் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ? அது இல்ல, நீ பாத்துட்டு இரு, நான் வரேன். இந்த பாட்டுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. இன்னைக்கு என்ன பிரியாணி? புனுகு பூனை பிரியாணிங்க. புனுகு பூனை? புனுகு பூனை சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். புனுகு பூனையா? ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னா இவ்வளோ நேரமா கிளம்புறான். வீட்லயும் காணோம், பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் ஓகேயா இல்ல ஓவரா இருக்கா? அப்படிலாம் இல்ல, சுமாரா இல்லைனாலும் பார்க்க தளபதி விஜய் மாதிரி இருக்க. அது ஏங்க நீங்க வேற. போதும் போதும், கல்யாணத்துக்கு தானே போற, நீ தான் மாப்பிள்ளைன்னு குழம்பிட போறாங்க. கிளம்பு. டேய் மாப்ள, வா கிளம்பலாம். சரி, ஃப்ரெண்ட் வந்துட்டான், நான் கிளம்புறேன். பாய். பார்க்கலாம். சொல்றா. என்ன மாப்பிள்ள எப்படி போயிட்டு இருக்குது? எப்பவும் போலதான்டா. என்னடா சொல்ற, எந்த முன்னேற்றமும் இல்லையா? நீ வேற சும்மாறா. ஆமாடா, அவளுக்கு பாஸ்ட்ல ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னியே, அது என்ன கதைன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதே. ஏண்டா தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கடா. குடிச்ச பொண்ணை பத்தி இது கூடவா தெரிஞ்சுக்காம இருப்ப? அது என்ன விஷயம்னு போய் பாருடா. சரி, நான் பாக்குறேன். சரிடா, பாரு.
ஏதாச்சும் பேசி பார்ப்போம். என்னாச்சு? குரங்கு மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்க. ஹலோ மேடம், உங்களை தான். என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா பொய் சொல்லாத. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுகிற, திடீர்னு வேற ஏதோ ஜோனுக்குள்ளார போயிடுற. என்னதான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் நடிக்கிற? அதான் பார்த்தாலே தெரியுதே. ஒன்றும் இல்லை. லவ் மேட்ரா? அப்போ லவ் மேட்ரு தான். சொல்லு, என்னாச்சு? சொன்னா என்னன்னு தெரிஞ்சுப்பேன்ல. ஓகே, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. நான் ஃபோர்ஸ் பண்ணல, சாரி. அவன் பேர் ரோஷன். என் கூட ஸ்கூலில் ஒன்றா படித்தான். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஒன்றாவே சுற்றிட்டுருப்போம். நான் வேற கொஞ்சம் பயந்த பொண்ணா, தனியாக எங்கேயுமே போக மாட்டேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் பேசிக்கவே மாட்டேன். அவன் தான் என் கூட வருவான். என்னை ரொம்ப கேர் பண்ணிப்பான். ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணேன் அவன்கிட்ட. அவன்கிட்ட ஒரு சில கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு. ஆனால் எனக்காக எல்லாத்தையுமே விட்டான். இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே போயிட்டு இருந்தது ஒரு நாள் லவ்வாக மாறிச்சு. அவனே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். மேடம் உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? சேச்சே, அது எப்படி உடனே? கொஞ்சம் மாதம் அலைய விட்டேன், ரிசல்ட்டே சொல்லாமல். டெய்லியும் நான் என்ன சொல்லுவேன்னு வந்து வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். பார்க்கறதுக்கே பாவமாக தான் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு பயம் வந்துச்சு. ஆள் ஸ்மார்ட்டாக இருப்பானா, வேற ஏதாவது ஒரு பொண்ணு அவனுக்கு ரூட் விட்டு ஒருவேளை ஜாயிண்ட் அடிச்சிருவானோ அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு ஓகே சொல்லிட்டேன். அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆளை கையில் பிடிக்கவே முடியல, மறந்துட்டு இருந்தான். நானும் தான். அப்புறம் காலேஜ் ஒன்றா எடுப்போன்னு பேசி வச்சு எடுத்தோம். செம்ம சந்தோஷமா போச்சு. என் உலகமே அவன் தான் போச்சு. என் லைஃப்லேயே ரொம்ப பெஸ்ட் டேஸ் தெரியுமா? அப்புறம் என்னாச்சு? எல்லாம் நல்லா தான் போச்சு. அவன் வீட்டில் சொன்னான். அது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இருந்தும் அதெல்லாம் சமாளித்தான். என்னை அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். கோபத்தில் தான் இருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாங்க. எனக்கும் ஹாப்பி. அவனுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் கால் வந்துச்சு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. என்னாச்சுன்னு கேட்டேன், ஆனால் சொல்லவே இல்லை. நேரில் வாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. வேகமாக கிளம்பி போனேன். வார்டுக்குள்ள போகும்போது அவங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. நான் என்னாச்சுன்னு கேட்டேன். அழுதுகிட்டே இருந்தவங்க உள்ள போக சொன்னாங்க. பைக்ல ஸ்பீடா போவது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அந்த பையன் கேட்கவே இல்லை.
என்னை பார்க்க வரேன்னு வேகமா வந்திருக்கான். ஆக்சிடென்ட். ஒரு ஆட்டோல இடிச்சு கீழே விழுந்திருக்கான். பின்னாடி வந்த பஸ் ஏறி சரி சரி விடு. சரி அழாத, ஃபீல் பண்ணாத. ஹாஸ்பிட்டல்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமையில இறந்து கிடந்தான். அவன் முகம் கூட முழுசா செஞ்சிருந்தது. இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. மொத்தமா என்னை விட்டுட்டு போயிட்டான். இன்னையோட 2.5 வருஷம் ஆகுது. அவனுக்கு நான் அழுதா பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வலி இருந்துட்டு தான் இருக்கு. அதை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வலியோடைய வாழவும் பழகிக்கிட்டேன். ஒரு பொண்ணு ஒரு பையனை இவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்றத இப்போ தான் பார்க்குறேன். சரி ஃபீல் பண்ணாத. ஏய் அனிதா, போன வாரம் நான் பஸ்ஸில் வரப்ப ஒரு குரங்க பார்த்தேன். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்ன மாதிரி இருந்துச்சா? ம், இங்க பாரு, மூட் அவுட்ல இருக்கேன்னு ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாத. ஏன்? உன்னால முடியாது. ஓ பார்க்குறேன். ஆனாலும் இருந்தாலும் நீ ஸ்வீட்டாக பேசுகிற. அதுக்கு அம்மா கிட்ட நீ அதிகமாக பேசாத. ஏன்? அவங்களுக்கு சுகர் கூட்டிட்டு போகுது. செட் ஆகல. ம். ஆ, ஆமா, உனக்கு எதுவும் லவ் இல்லையோ? இருந்துச்சு, ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? அது அவகிட்ட தான் கேட்கணும். பட் அவள் பேட் லக். இது உண்மை. அவள் என் கூட இருந்தா நல்லா இருந்திருப்பா. எப்படி சொல்ற? நான் சுமாராக இருக்கேன், என் பக்கத்தில் அவள் நின்னா நல்லா இருப்பா, அதை சொன்னேன். ஏய்! இங்க பார், சிரிக்க வைக்க முடியாது சொன்ன, சிரிக்க வச்சிட்டனா? இங்க பார், லைஃப் டஃப் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் சிரிக்க மறந்துடாத. ம் ம். 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 அப்புறம் நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். அதுக்குள்ளயா? ஹேய், நான் வந்து 1 வீக் ஆகுது தெரியும்ல. அது டைம் போனதே தெரியல. உன் ஒர்க்லாம் முடிஞ்சுதா? ம், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. திரும்பவும் எப்போ சென்னைக்கலாம்? தெரியல, பொசிஷன் சூப்பர்விஷனுக்கு மாறிடுவேன் நெக்ஸ்ட் மந்த்து. அதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் மீட்டிங் அலைச்சல் இது எதுவுமே இருக்காது. ஓ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எதில் ட்ராவல்? ட்ரெயின் தான், தக்கல்ல போட்டேன், கிடச்சிருச்சு. ஊருக்கு போயிட்டு எங்களெல்லாம் மறந்துடாத. அப்பப்போ வந்துட்டு போ. கண்டிப்பா. சரி, நீ எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, ஃப்ரீயா இரு. ம், சரி, நான் கிளம்புறேன். ராம்,
கூப்பிட்டியா? ம்ஹும். ம். மனசுல நினைச்சது இவனுக்கு எப்படி கேட்டுச்சு? ஏய்! என்னப்பா ராமு, இன்னைக்கு ஊருக்கு கிளம்புற போல? ஆமாங்க அத்தை. ஈவினிங் ட்ரெயின். சரி சரி, வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆ, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அத்தை. ஆ, அப்புறம் அடுத்த மாசமே சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் வரணும். உங்க வீட்டுக்கும் வரேன், அம்மா கிட்ட சொல்லிடுங்க. என்ன விஷயமா அத்தை? தோ வீட்டில தான் ஒரு மாடை பெத்து வச்சிருக்கனே, அதுக்கு கல்யாணம் பண்ணணும்ல. மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா? ஏற்கனவே பார்த்தாச்சு. பேர் கிறிஷ், ஹைதராபாத்தில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். எல்லாமே பேசியாச்சு. பேசியாச்சா? ஆமாப்பா, ஆனால் இன்னும் வெளியில தான் சொல்லிக்கல. இவ எதுவுமே இதை பற்றி என்கிட்ட சொல்லல அத்தை. நீ வேற, இதுவரை கல்யாணம் வேணாம் வேணான்னு சொன்னவ இன்னைக்கு காலையில் தான் சரின்னு சொன்னான். எல்லாம் நீ வந்த நேரம்ப்பா. பத்திரி கொடுக்க உங்கள் வீட்டுக்கு வருவன்ல, அதான் சொன்னேன். ம். என்னப்பா சந்தோஷம் தானே உனக்கு? அவளுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான் அத்தை. சரி அத்தை, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ம். அப்புறம்ப்பா அவகிட்ட எதுவும் கேட்காத. உடனே எல்லார்ட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னா, இல்லைன்னா என்னதான் திட்டுவா. இல்லை அத்தை, நான் எதுவும் கேட்டுக்கல. சரிப்பா, கிச்சன்ல ரவா லட்டு செஞ்சு வச்சிருக்கேன், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எடுத்து பேக்ல வச்சுக்கோ. சரியா? அம்மா ஏதோ ரோஜா செடி வாங்கணும்னு சொன்னா. அது பக்கத்து தெருவில் தான் இருக்கு, போகும்போது வாங்கிக்கிறேன். ஆ சரிப்பா. ம். என்னாடி திடீர்னு சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்க? முக்கியமான மீட்டிங்கு, அதான். சரி, இந்த பையன் ராம பாத்தியா? காலையில கோயிலுக்கு போறேன்னு போனான். என்ன வேண்டுதல்னு கேட்டேன், வந்துட்டு சொல்றேன்னு சொன்னான். இன்னும் ஆளை காணும். நானும் அதுக்கு தான் வெயிட்டிங். அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களாம், அதை தான் உன்னுகிட்ட சொல்லலான்னு வந்திருப்பான். பொண்ணு பார்த்துட்டாங்களா? என்ன சொல்ற? ஆமா, அவ அம்மாக்காரி இப்பதான் கால் பண்ணா. பேர் கீர்த்தி, ஹைதராபாத்தில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறலாம். பெருமையா சொல்லிக்கிட்டா. இவங்கிட்டையும் சொல்லியிருப்பா, அதான் அவன் கோயில் கோலன்னு போறான். என்கிட்ட ஏன் அவன் எதுவுமே சொல்லல? நீயே உடஞ்சி போய் உக்காந்துருக்க, உங்ககிட்ட எப்படி சொல்ல மனசு வரும்? இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயும் உடனே சரின்னு சொன்னா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துறேன். மா சும்மா இருமா, என்ன கொஞ்சம் தனியா விடு. அப்புறம் அவங்ககிட்ட எதையாச்சும் போய் கேட்டுட்டு இருக்க போற. நான் தான் சொல்லிட்டேன்னு என் மேல கோவப்பட போறான். நான் வேற மன்றத்துக்கு கிளம்பணும். தொடரட்டும் இன்ன வேதனை படலம், நினைத்ததை விட நேர்ந்தது கடினம். ஒரு மனதினில் பரவுது துயரம், நான் வாடினேன். முடிந்தது அந்த பூ அதன் காலம், வேரடியினில் உரமென வாழும். உயிர் எங்கிட வாசனை தூவும் அவள் வாசமே. அனிதா, ம் சரி நம்ம பார்க்கலாம். எப்போ? எப்பயாச்சும். அவ்வளோதானா?
எதிர்பார்க்கல. என்ன சொல்கிறதுன்னு தெரில. மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணு. இதை நான் சொல்லணும். எனக்கு ஆகும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போது சீக்கிரமாக இன்வைட் பண்ணுறேன்னு சொல்கிற. கிண்டல் பண்ணாத. சரி நான் வரேன். நான் ம்? பார்த்து போ. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீ ஒன்றும் லவ் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. நான் என்ன படிக்கிறேன்னு நீ நினைக்கிறேன்? சைக்காட்ரிஸ்ட். அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இன்ஃபேக்ட் என்னோட காலேஜ்ல யார் யாரை லவ் பண்றாங்கன்னு பார்த்தே சொல்லிடுவேன். ஸோ என்ன லவ் சைக்காட்ரிஸ்ட்னு கூட சொல்லலாம். மா, நீங்கள் ரோஜா செடி மட்டும்தானே வேணும்னு சொன்னீங்க. அதை ஊர்லேயே வாங்கிக்கலாம்ல, இங்கே தான் வாங்கணுமா? மா, நான் கூப்பிடுறேன். ஏன் அப்படி சொல்லிட்டு போன? நீ சொன்னதை நான் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டானான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு தோணுது. என்ன சொல்ற? இல்லை, நான் கிளம்புறேன், பார்த்து வீட்டுக்கு போ. பிடிக்கலனா ஏன் அப்படி சொன்ன? பிடிக்கலன்னு இப்போ யார் சொன்னது? இங்க பாரு, இன்டைரக்டாலாம் பேசி தொலைக்காத, கடுப்பா இருக்கு. இல்லை, எனக்கு புரியல. கல்யாணத்துக்கு வீட்டில் சம்மதம் சொன்னது நீ தானே? நான் சம்மதம் சொன்னேனா? எனக்கு கல்யாணமா? நான் எப்ப சொன்னேன்? அத்தை சொன்னாங்க உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டதா. பொய் சொல்லாத. உனக்கு தான் ஊர்ல பொண்ணு பார்த்துட்டாங்க, நீ கிளம்புறதா சொன்னாங்க. ஹே ஹே, அப்போ அவங்க டபுள் கேம் ஆடி இருக்காங்க. ஓகே, அதை விடு. இப்போதான் தெளிவாயிடுச்சுல. இப்போ கொஞ்சம் ப்ராப்பரா பேசலாமா? நீ என்ன நினைக்கிறேன்னு? ஐ லவ் யூ. நிஜமாதான் ஐ லவ் யூ சொல்றதுல யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? என்ன திடீர்னு? தோணுச்சு, சொல்லிட்டேன். பட் எனக்கு தோணணுமே. அதான் நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியுமே. நானா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. நீ அதை எப்படி சொல்ற? தோ இதுதான் சொல்லுது. எது? உன் கண்ணு. சும்மா டயலாக் அடிக்காத. எப்போ நான் ஊருக்கு போறேன்னு சொன்னனோ அப்பத்துலேருந்து உன் கண்ணில் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். தோ இப்போ கூட என்னை பார்க்க ஓடி வந்திருக்கே. இப்போ நீ சொல்றியா? என்ன சொல்லணும்? லவ் பண்றத? அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் நான் ஒன்று கேட்குறேன். என்ன? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன டைரக்டா கேட்டுட்ட? பின்ன எப்படி கேட்க சொல்ற? சரிதான், அப்போ நீ என்னை கட்டிட்டு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற. இல்லை, நான் சுமாராக இருக்கேன், நீ என் பக்கத்தில் என்னன்னா நல்லா இருப்பேன்னு சொன்னேன். என்கிட்டயுமா? அப்புறம் உன்னை யார் சுமாருன்னு சொன்னது? நீ அழகண்டா. சரி சரி, போதும் போதும். அப்போ இப்போ
ஊருக்கு போ, மற்றதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். நான் வீட்டில் போய் எங்கள் அம்மா ஒரு வழி பண்ணுறேன். சரி, ம் கிளம்புறேன். ம் வரேன். ஓய், ம் பஸ் ஸ்டாண்ட் வர கூட வரட்டா? பக்கம்தான், நானே போய்க்கிறேன். இல்லை, கேட்டேன் துணைக்கு வரலான்னு. கேட்காத இசையே கேட்குதே, என் நெஞ்சம் பூக்குதே, தீண்டாத தென்றல் தீண்டியதே, இது என்ன மாயமே? காதலை சிரிக்காமல் சிரிக்கின்றேன், நடக்காமல் நடக்கின்றேன், ஏதோ நான் உலர்கின்றேன் மயக்கத்திலே.